ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசேத்பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமிர்த பிந்து உபனிஷத் 19வது ஸ்லோகம். கவாம் அநேக வர்ணானாம் க்ஷீரஸ்யாப்யேக வர்ணதா க்ஷீரவத் பஷ்யதே ஞானம் லிங்கினஸ்து கவாம் யதா. மீனிங் எழுதிருப்பீங்க. பசுக்கள், கவாம்னா பசுக்கள் எப்படி இருக்குது? அநேக வர்ணானாம், நம்ம பார்த்துருக்கோம், எல்லா கலர்லேயும் இருக்கு, கருப்பு வெள்ளை செம்மி, அந்த மாதிரி கவாம் பல நிறங்கள். கவாம் அநேக வர்ணானாம். ஷீரக அப்படின்னா மில்க். ஷீரக எப்படி இருக்கு? ஷீரஸ்ய அப்பி ஏக வர்ணக, படிக்கும்போது தெரியும். ஏக வர்ணதா, ஷீரம் ஏக வர்ணதா. ஆனால் பாலை பொறுத்த வரைக்கும் எந்த கலர் மாட்டில் கறந்தாலும் பால் வெண்மையாகத்தான் வரும். இது உதாரணம். இதை போல என்ன சொல்றாரு? ஷீரவத் பார்க்கப்படுகிறது, பஷ்யதே பாலை போல் பார்க்கப்படுகிறது. இது திருஷ்டாந்தம். இப்ப திராஷ்டாந்தம் என்ன? அதன் மூலியமாக நம்ம எதை புரிய வைக்கிறாரு இறைவன்? ஞானம் அப்படின்னா அறிவு. லிங்கினக அதை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம். லிங்கம்னா அதை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம். அது எத்தனை இருக்குது? பல வகையில் இருக்கு, பல விதமா இருக்கு. என்னென்ன சாஸ்திரம் நம்மளுக்கு இருக்கிற, நம்ம கையில் இருக்கிற சாஸ்திரங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஸ்ருதி, அதுல வேதம், அதுல கர்மகாண்டம் ஞானகாண்டம் வேதம். கர்மகாண்டத்துல யக்னம் யாகம் எப்படி செய்யறது, தவம் உபாசனா எப்படி செய்யறது, எந்தெந்த தேவதைகளை எப்படி வழுத்துறது அப்படிங்கிற ஞானம் கர்மகாண்டத்தில். ஞான காண்டம் உபனிஷத்து. எத்தனையோ உபனிஷத்து, ஆயிரக்கணக்கான உபனிஷத்து இருந்ததுங்கிறாங்க. கடைசியில் இப்போ 100 கிட்டத்தட்ட இருக்குங்கிறாங்க. அதில் ஒரு 10க்கு நம்ம பாஷ்யம் படிக்கிறவங்க படிக்கிறோம். பாஷ்யம் சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதின 10 தான் இப்போ படிக்கப்பட்டு இருக்கு எல்லாத்துலேயும். இப்படி உபனிஷத்துக்குள்ள பேதம். பேதம்னா டிஃபரன்ஸ். ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு உபனிஷத்து போல இன்னொரு உபனிஷத்து இருக்காது. எப்படி பசுக்கள் பல நிறங்கள் இருக்குதோ அந்த மாதிரி தான். எடுத்தோன்ன சப்ஜெக்ட் மேட்ரை சொல்லி விளக்குற இது இருக்கு. எடுத்தோன்ன சாதனங்களை சொல்லி சப்ஜெக்ட் மேட்ரு போற இருக்குது. குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டு சப்ஜெக்ட் மேட்ரை போற உபனிஷத்து இருக்குது. இல்லை வைராகியத்தை பிரதானமாக வச்சு ஸ்பெஷலிஸ்ட் வைராகியம் கட்ட உபனிஷத்து. இந்த மாதிரி ஒன்று ஒரு ஃப்ளேவரோட இருக்கு, நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதியை பேஸ் பண்ணி எழுதுனது ஸ்மிருதி. அவதார புருஷர்கள் கொடுத்தது பகவத்கீதா இஸ் ஸ்மிருதி. ஸ்ருதி இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரத்துல ஒரு அங்கம். ஸ்மிருதி சாஸ்திர ஸ்ருதியில் என்ன சொல்லப்பட்டதோ அதைவே கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி கொஞ்சம் புரியிற மாதிரி, ஒரு புரியறத விட ஒரு தத்துவ போதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து கிரந்தம். இப்போ பகவத்கீதையில கர்மயோகங்கிறத எடுத்து ஸ்பெஷலைஸ்டா பண்ணி சாஸ்திரத்துல சொல்ற அதே விஷயம் பட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்தது ஸ்மிருதி. அதுக்கடுத்த சாஸ்திரம் கிரந்தம். கிரந்தம்ங்கிறது ஸ்ருதியில சொல்லப்பட்ட விஷயங்கள், ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி டாபிக் வைஸ் கொடுக்கறது கிரந்தம். அடுத்தது புராணங்கள். அதுவும் சாஸ்திரம் தான். புராணங்கள் இதிகாசங்கள் அதுவும் எல்லாமே இதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான். சோர்ஸ் வந்து ஸ்ருதி. இப்படி எத்தனை பார்க்குறோம் இப்போ. பல பசுக்கள் பல நிறங்கள்.
இல்லைங்களா? புராணமும் இதிகாசங்கள் 18 புராணங்கள், புராணங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம், அப்படியே வால்யூமா இருக்கும். இப்போ இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு. ஸ்ருதி, ஸ்மிருதி, கிரந்தம், புராணம், இதிகாசம். இத்தனை ஃப்ளவர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தே நீட். அதனாலதான் இறைவன் கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளவு இருக்கும்போது அதுகளோட கருத்து ஒண்ணு. என்னது? ஞானம் ஒண்ணு. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானேன மோக்ஷம். கேவலசிய கைவல்யசிய பாவம் மோக்ஷம். இதுதான் சாஸ்திரம் சொல்ற, நீ இறைவனாக இருக்கிறாய். இதுதான் டீச்சிங் ஆஃப் ஓல் சாஸ்திரம். அப்போ என்னது? ஞானம்ங்கிறது பால். அது என்னதான்? ஒன்னே ஒண்ணு, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய, நான் இறைவனாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த சரீரத்தில் நின்றுட்டு நம்ம சொல்ல முடியாது. சொரூபத்தில் நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரே நிறமுடைய பால். இத்தனை ஃப்ளவர்ஸ் ஆஃப் சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கறந்து எடுத்துட்டு வர்றது ஒரே ஒரு பால், ஒயிட் கலர். அப்படின்னா ஞானம், அத்வைத ஞானம், ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம், அகம் பிரம்மாஸ்மீதி ஞானம், தத்துவமசீதி மகா வாக்கிய விசாரத்தின் மூலியமா கிடைக்கிறது ஞானம் ஒண்ணு, ஜீவேஸ்வர ஐக்கியம். அதைத்தான் சொல்றாரு ஷீரவத்து ஏக்கக. அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் எம்பசைஸ் பண்ணி பகவான் சொல்றாருன்னா, மக்கள் குழம்பி போயிருக்காங்க. புராணிக் பீப்புள் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உபனிஷத்துக்குள்ளே வரமாட்டாங்க. புராணம்னா கிருஷ்ணர் ஒரு புராணம்னா அந்த புராணத்திலேயே தான் இருக்கிறது, அதை பத்தின படிக்கிறது, அதை பத்தின சொல்லுது. அப்ப அவங்களுக்கு எது தெரியுறது இல்ல? இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியுது? எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஸ்ருதி. உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் ஸ்மிருதி எழுதியிருக்காரு பகவான். பகவத்கீதையே, பகவத்கீதை டீச் பண்றவங்களே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய பீப்புள் பகவத்கீதையோட நின்னுறாங்க. என்னன்னா அவங்க எதிலிருந்து வந்து தெரியறது இல்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, கிருஷ்ணர் தான் அல்டிமேட் நினைக்கும் போது அவரு தான் ஈஸ்வரனாக சமப்படுத்திக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி அவங்களால வர முடியறது இல்ல. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஆஃப் பேக்கடா தான் இருக்கும். ஏன்னா பகவான் உபனிஷத்தில் சொன்னதை ஒரு பகுதி எடுத்துதான் விளக்கியிருக்காரு. அப்போ இதனுடைய சோர்ஸ் வந்து என்னன்னு தெரியணும், ஸ்ருதி. அதுல இருந்துதான் பகவத்கீதை வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறதே கிடையாது. அடுத்தது புராணிக் பீப்புள் ஒரு குரூப், அவங்க புராணம் மட்டும்தான். அது இப்ப என்ன சொல்றாரு? இதனுடைய சோர்ஸ் வந்து ஸ்ருதி, அதுல இருந்து எழுதப்பட்டதுதான் எல்லாமே. எல்லாமே தேவை. அப்ப புராணமே தேவையில்லைன்னா தேவை. ஒரு அந்தந்த பக்குவம் அடைந்தவர்களுக்கு அந்தந்த டெக்ஸ்ட் உதவி பண்ணும். அதை கிராஸ் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் புராண குழந்தைகள் லெவல் என்ன பண்றோம்? புராண கதைகள், இதிகாச கதைகளை சொல்லி அவங்கள முதல்ல உள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு போகணும்? கிரந்தம். அதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு போகணும்? பகவத்கீதா. அதுக்கப்புறம் ஃபைனல் அல்டிமேட் கோல் என்ன? ஸ்ருதி. இதுதான் வந்து ப்ராசஸ். எதுலையும் போய் லாக் ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது. அதைத்தான் சொல்றாரு. இப்ப அடுத்த, ஏன்னா இது இந்த காலத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டு பீப்புளுக்காக சொல்லப்பட்ட ஒரு, இது இப்படித்தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு அவர் முதல்ல எழுதி வச்சுட்டார் இறைவன். அப்படிலாம் கிடையாது. இது ஒரே ஒரு பால் தான், எதுல கறந்தாலும். இதை வந்து வேற மாதிரி இன்டர்பிரட் பண்றவங்க இருக்காங்க. நீ வந்து வேதத்துக்குள்ள, இது உபனிஷத்துக்குள்ள வராதவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ யோகம் அப்படின்னா எத்தனையோ யோகங்கள் இருக்கு. ஹடயோகம், ஹடயோகம்னு எனக்கு இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா எக்ஸசைஸ், அதுக்கு பேர் ஹடயோகம். அதுலேயே மோட்சம். அதாவது டிஃபரெண்ட்ல ஃபிளேவரை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, டிஃபரெண்ட் யோகத்தின் மூலியமாக நான் மோட்சத்தை அடைய முடியும்னு நினைக்கிறான், அந்த ஞானத்தை பெற முடியும். அந்த இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடயோகத்துல போனாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் சரி, கர்மயோகம் பண்ணாலும் சரி, உபாசனையின் மூலியமாக என்ன அடைய முடியும்? மோட்சத்தை அடைய முடியும் ஒரு குரூப். கர்மயோகத்தின் மூலியமாக மோட்சத்தை அடைய, இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ். அது ராங் இன்டர்பிரேஷன். இப்படியே வெறும் உபாசனையாலேயே நீ மோட்சத்துக்கு போயிடலாம், வெறும் அடயோகத்திலே நீ மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. கர்மயோகத்தின் மூலியமாக மோட்சத்துக்கு போயிடலாம், அப்படி டிஃபரெண்ட்னு சொல்லவர். அதன் மூலியமாக ஹடயோகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசிக்கல் ஹெல்த், நோ டவுட் இன் தட். கர்மயோகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஒன்றை வச்சுதான் நீங்க ராகத்வேஷத்துல விடுபட முடியும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது மோட்சத்தை கொடுக்குன்னு சொல்லக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்?
டிஃபரண்ட் சாஸ்திரங்கிறத ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், அதுல ஸ்ருதியில இவ்வளவு உபனிஷத்து இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் சொல்ற விஷயம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன மோக்ஷம். அந்த ஒரு ஞானம்தான் அத்தனைக்கு என்னது சாரம்ங்கிறத புரிய வைக்கிறார். அடுத்தது 20வது ஸ்லோகம். இது உதாரணத்தை சொல்லிதான் விளக்குறாரு. அதாவது குருவிடமிருந்து நாம் உபதேசத்தை கேட்கிறோம். கேட்டதற்கு பிறகும் சாஸ்திரங்கள் நிறைய படிக்கிறோம். படித்ததற்கு பிறகும் நம்மளால அந்த ஒரு பேர் உண்மையை ஏன் காண முடியறதில்ல? ஏன் இப்படி ஏற்படுகிறது? அப்போ அந்த ஞானத்தை, அந்த நிலையில் அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன பண்றது அப்படிங்கறத இந்த 2 பாடல்களை நாம் சிந்தித்ததன் மூலியமாக விசாரணை என்ன பண்ணணுங்கிறத சொல்றாரு. எல்லாம் படிச்சும் ஞானம் வல்லினா என்ன பண்றது அப்படிங்கறத சொல்றாரு. என்ன பண்ணணும்? கிருதமிவ பயசி நிகூடம் பூத்தே பூத்தே வச்சசி விஜானம் சததம் மந்த இதவ்யம் மனசா மந்தான பூத்தேன. அடுத்த ஸ்லோகம் 21 மந்திரம். அது ஞான நேத்திரம் சமாதாய உத்தரேத் வன்னிவத் பரம் நிஷ்கலம் நிச்சலம் சாந்தம் தத் பிரம்மாகமிதி ஸ்மிருதம். என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் கிருதம் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இப்ப நாம கிருதம் வெண்ணெய், அதை போல எதுல கிருதமிவ பயசி. இப்ப நீங்க பால் பாக்குறீங்க, 1 லிட்டர் பாலை வாங்கி ஒரு குண்டால ஊற்றி வைங்க, அதை நீங்க பாக்குறீங்க. பயசினா பாலில், அதுக்குள்ள வெண்ணெய் இருக்கா இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பாலை கொண்டாந்து ஒரு குண்டால ஊற்றி வைக்கிறீங்க, அதை நீங்க இப்படி பாக்குறீங்க. அதுக்குள்ள வெண்ணெய் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியாது. அதனால உள்ள என்ன இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரத்யட்சமா எனக்கு வெண்ணெய் தெரியலீங்க, இந்த பால்ல வெண்ணெய் இல்லைங்க அப்படி சொல்ல முடியுமா? அது உதாரணம் கொடுக்கிறாரு. பயசினா பால், பால்ல கிருதம் இவ நெய் இருக்கிறதை போல. அப்ப எப்பதான் அது நமக்கு உள்ள இருக்கிறது நமக்கு தெரியும், ப்ரூவ் பண்ண முடியும்னால பாலை காய வைக்கணும், ஆற வைக்கணும், உர ஊற்றணும், அது பெறையாருக்கு டைம் கொடுக்கணும். டைம் டேக்கன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்தோம் பிடிச்சோம் இந்த பக்கம் பெறைய ஊற்றிட்டு டேபிள் கொண்டாந்து தயிரா வைக்க முடியாது. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பெறைய ஊற்றுன கொண்டாந்து டேபிள் தயிராயிருமா இப்படின்னு கிளாஸ் அட்டன் பண்ணோன்னே என் ஞானத்துக்கு வர முடியுமா? என்ன பண்றோம்? பெறைய ஊத்துறோம். அப்போ கிவன் டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்தா மட்டும் பத்தாது. காலேஜ் பார்த்தீங்கன்னா தயிரா இருக்கும், அப்போ என்ன தெரியாது? வெண்ணெய் தெரியாது, தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன பண்ணணும்? மத்து வச்சு மிக்சி போட்டு, இந்த காலத்தில் மத்துன்னு சொன்னா தப்பா போயிடும், மிக்சியில போட்டு அல்லது அந்த ஒரு மிஷின் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு என்ன பண்றோம்? கடையணும். மத்துனால நல்லா என்ன பண்ணணும்? கடையணும். தட் இஸ் விசாரம். விசாரம் பண்ணுனா மத்துல கடைஞ்சிங்கன்னா என்ன வருது? மேல வெண்ணெய் பொத பொதன்னு வரும். அது குறிப்பிட்ட காலத்துல கிடைக்கும். மத்தியான வெயில்ல 1 மணிக்கு உட்கார்ந்து சலக்கு சலக்குன்னு சிலிப்பி பாருங்க, என்ன வராது? வெண்ணெய் வராது. வரும், அது அப்படியே கொல கொல நம்மளால அள்ளி அதை அணுவிக்க எடுத்து போட முடியாது. இது அப்படியே நீங்க சாஸ்திரத்துக்கு அப்படியே எடுத்துக்கணும். எப்படி எப்படி எடுத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பாலை வாங்குறோம், பாக்குறோம், அதுல வெண்ணெய் கிடையாது. நமக்கு என்ன தேவை? வெண்ணெய் தான் நமக்கு தேவை. அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அந்த சாஸ்திர விசாரம், குறிப்பிட்ட காலம் எதுக்கு? அது பெறையாகிறதுக்கு எதுக்கு டைம்? அது அந்த கரண சுத்திக்கு டைம் ஆகும். நைட் ஊத்தி வச்சா காலையில தான் தயிராகும், உடனே ஆகாது. அத மாதிரி பெறை ஊத்துறங்கிறது அந்த கரண சுத்தி சாஸ்திரங்கிற அறிவை உள்ள போட்டு, எது அந்த பெறை ஊத்து வருது? சாஸ்திரங்கிற அறிவு உள்ள போட்டு போட்டு கர்மயோகங்கிறத பழகி பழகி அட் வில் டேக் சம் இயர்ஸ். பாலுக்கு ஒரு நைட் போதும், பட் நம்ம மனதுக்கு நீட் சம் இயர்ஸ். அப்பதான் என்ன ஆகாது? பெறையாய் நிற்கும். பெறையான வெண்ணெய் கிடைக்குமா? அந்த கரண சுத்தியான கையில் அப்படியே வெண்ணெய் எடுத்துடலாமா? ஞானம் ஏற்பட்டுருமா? கர்மயோகத்தின் மூலியமாக ஏற்படாது. அப்புறம் தான் அந்த கரண சுத்தி பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? கடைதல் போட்டு விசாரம், குருமுக்கேன சாஸ்திரத்தை விசாரம் செய்யும். எத்தனை நேரம் கடைகிறது கணக்கு? எல்லாரும் கேட்கற எவ்வளவு நாள் வகுப்பு வரணும்?
எத்தனை நாள் கடையிறது? எப்ப வெண்ணெய் வருமோ அது வரைக்கும் கடையும். we cannot fix the time. இந்த நேரத்துக்குள்ள வெண்ணெய் வந்துடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம்? give enough time to rest. அது தயிராகிறதுக்கு enough time கொடுக்கிறோம், சிலுப்புறக்கு enough time கொடுக்கிறோம். அப்புறம் தான் என்ன பார்க்கிறோம்? கண்ணுல வெண்ணெய பார்க்கிறோம். அந்த மாதிரி மத்த வச்சு கடைதல் அப்படிங்கிறது விசாரம். விசாரம்னு என்னது? குரு சொல்றத இப்ப நம்ம கண்ணில் பார்க்கிற திருஷ்டி வேற, நம்ம வாழ்க்கையில நம்ம வச்சுட்டு இருக்கிற ஆட்டிடியூட் வேற. நம்ம என்ன ஆட்டிடியூட்ல கிளாஸ்க்குள்ள வரோம்? நான் இந்த சரீரம்ங்கிற ஆட்டிடியூட்ல வரோம். திருஷ்டி எப்படி பார்க்கிறோம்? நான் வேற, இந்த உலகம் வேற. இப்படிங்கிற திருஷ்டியோட தான் நம்ம வகுப்புக்குள்ள வர்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? நீ இந்த உடல் அல்ல, விதிரிட்டக. சரீர தயம் இருக்குது, சரீர மூணிலிருந்து நீ சரீராத்து வியதிரிட்டக. அப்ப சாஸ்திரம் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்கும். 3 ஸ்டெப்ஸ் டெக்னிக்ஸ் பார்க்கிறோம். அவஸ்தாத்ரய சாட்சி, 5 ஸ்டெப் பஞ்சகோஷ பிரக்ரியா டெக்னிக் சொல்லி 5 மூலம் இப்படி ஒரு ஸ்டெப் காரணக்காரிய பிரக்ரியா. இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? நம்ம மண்டை போட்டு விசாரம் செய்யணும். குருமுக்கேன பண்ணி 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 தான் அந்த பாலை கடையிற தயிர கடைஞ்சது. எப்படியும் அந்த கரணை சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கடைஞ்சு பார்க்கும்போது என்ன கிடைக்குது? கடைசியில் அங்க எப்படி வெண்ணெய் மேல வருதோ அதை போல ஞானம் மோக்ஷம். ஞானத்துக்கு மோட்சத்துக்கு டைம் கிடையாது. ஞானம் இஸ் மோக்ஷம், மோக்ஷம் இஸ் ஞானம். அவ்வளவுதான், அங்க டைம் கிடையாது. அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? எனஃப் டைம் கொடுத்தா மட்டும் பத்தாது, எஃபர்ட், முயற்சி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம இதுல என்ன தப்பு பண்றோம்? ஏன் பல வருடங்கள் அட்டன் பண்ணாலும் ஏன் நம்ம வெண்ணெயை கண்ணில் பார்க்கறது இல்லை? வெண்ணெய்க்காக முயற்சி பண்றோம். பல பேர் ஏன் வெண்ணெயை பார்க்கறது இல்லை, எடுக்கிறது இல்லை, வெண்ணெயை அடைவதில்லை கேட்டீங்கன்னா, சரியான காலம் பெறையூத்தாம ஃபுல்லா தயிர் ஆகாம கடைஞ்சு வருங்க, வரவே வராது. நல்லா கெட்டி நல்லா தெவஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். இது ஒரு தப்பு நிறைய பேர் பண்றோம். அப்புறம் நீங்க கடையை ஆரம்பிக்கிறீங்க, 2 சிலுப்பு சிலுப்புறது, அந்த போய் வேற வேலை பார்க்கறது, அப்புறம் 2 சிலுப்பு சிலுப்புறது, மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? சிலுப்பிக்கிட்டே இருக்கிறது. என்ன வராது? கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா கடைஞ்சாதான் கண்ணுல வெண்ணெய பார்க்க முடியும். அதை போல விசாரம் பண்றதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. சிரவணம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கே பல டைம் ஆகுது, நான் பார்த்துருக்கோம். அந்த கரணை சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், ராகத்வேஷ் விடுபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எங்க வருவீங்க? சிரவணங்கிறதுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல அதுக்கு பேர் சிரவணம் இல்ல, காதுல தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு பேர் சிரவணம் இல்ல. பல நாள் வகுப்புகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எங்க வருவோம்? சிரவணத்துக்கே. அது வரைக்கும் எதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கோம்? அந்த கரணை சுத்திக்கு தவம் ஒழுக்க, வாழ்க்கையில ஒழுக்கு கட்டுப்பாடுகளுக்குள்ள வந்திருப்போம். இதுக்கெல்லாம் டைம் ஆகும். அப்புறம் தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்க வருவோம்? சிரவணம்னு என்ன, சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். எதை நாம படிக்க போறோம், எதுக்கு படிக்க போறோம், எதை அது சொல்லுது, இது வாழ்க்கையில் அவசியமா இல்லையா அப்படின்னு ஒரு நிச்சய ஆத்மிகா புத்தி வந்துடும். இது நம்ம படிக்கணும் அப்படின்னு உறுதி பண்ணி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா? அதுக்கு பல வருடங்கள் ஆயிடும். அது வரைக்கும் அதுக்கு பேர் சிரவணம் இல்ல. அது புரிஞ்சு நீங்க கேட்கும் போதுதான் அதுக்கு பேரு சிரவணம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மனனம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நிதித்தியாசனம். இது 3 முடிஞ்சு ஞான நிஷ்டை. அது முடிகிற வரைக்கும் மத்த விட்டுட்டு அந்த போயிடக்கூடாது. வெண்ண வர்ற வரைக்கும் அது கை வலிக்குதோ கால் வலிக்குதோ என்ன பண்ணுதோ பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணி ஆகணும்? சிலுப்பி ஆகணும். ரெஸ்ட் போது என்ன சாஸ்திரத்துல ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷம் படிக்கிறது, அப்புறம் ஒரு 6 மாசம் விட்டுறது, அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் படிக்கிறது. இது நிறைய பேர் இந்த தப்ப பண்றாங்க. அப்புறம் ஒரு கேம்ப் நான் மட்டும் போறது. இப்ப சுவாமிஜி இல்லைன்னா நான் ஸ்டூடெண்ட்டும்பாங்க. எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இல்லைங்க கேம்ப் போட்டாங்க, எங்க ஆணைக்கட்டியில கேம்ப் போட்டா, ரிஷிகேஷ்ல கேம்ப் போட்டா போவணுங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு வருவனுங்க. பரிதாபமா இருக்கும் கேட்கும்போது. ஒரு கேம்ப் வருஷத்துக்கு 2 தடவை போடுவாரா சுவாமிஜி? சரி 3 தடவை தான் போடுவார்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 3 தடவை ஒரு 10 நாள் போய் அவரோட இருந்துட்டு வந்துட்டா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. எங்கூட ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படி. அவரெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்குவோம். எப்போ எனக்கு அது இருந்தா என்னால் அவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டுங்க சுவாமிஜி சரின்னு சொல்லிட்டேன்.
சாமிஜி இப்ப என்ன வேண்டாம்னு சொல்லுவாரு. அதுக்காவது வாடா சாமி, நீ தினம் கிளாஸுக்கு வராட்டி பரவாயில்ல, அதுக்காவது வந்து என்னைக்காச்சும் உனக்கு தினம் கிளாஸுக்கு வரணும்னு ஒரு ஆசை வந்துடாதா அப்படிங்கிற நப்பாசையில சுவாமிஜி சொல்றாரு. ஆனா அவர் எங்கிட்ட என்ன சொன்னாரு, சுவாமிஜி வந்துங்க இப்ப நீங்களும் டெய்லி படிக்க, நாங்களும் அப்படி படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு. நான் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னடா வம்பா இருக்குது, புதுசா கதை சொல்றாரு, அப்படி படிப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிஷிகேஷ் போனா ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு இந்த மாதிரி அமிர்த அவர் 10 நாள் 20 நாள்ல என்ன ஒரு டெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுதான் அவர் நடத்த முடியும் இல்லைங்களா. கட்டோபனிஷத்தை ஆரம்பிச்சாங்க அவரு கேம்ப்ல நடத்த முடியும். அப்படிதான் போட்டா கூட டெய்லி 2 கிளாஸுங்க அவ்வளவுதான் பண்ணிட்டுங்க நாங்க ரெகுலர் லைஃப்க்கு வந்துடும். எங்க டெய்லி போயிட்டு இருந்தா பொழப்பாருங்க பாக்குறதுன்னு அவர் எங்கிட்ட. தினம் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தா பொழப்பாரு யாரு பாக்குறது. அதனால அப்பப்ப வருஷத்துக்கு நான் பார்த்துட்டுங்க. எனக்கு சீனியர் ஒரு 5 வருஷம். இன்னைக்கு கேட்டீங்கன்னாலும் கேம்ப் தான் போயிட்டு இருக்காரு. எனக்கு வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு 5 வருஷம் சீனியர் அவர். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கேம்புக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்காரு. ஒரு சுவாமிஜி கேம்ப் முடிஞ்சது, அவரு தயானந்தர் போயிட்டு இருந்தாரு. இப்ப அவர் இல்லைன்னா அடுத்த சுவாமிஜியோட கேம்ப். சோ இதெல்லாம் என்ன, ப்ராப்பரான விசாரம் இல்லை. இது இருந்தாலும் என்ன ஆயிட்டே போகும். அதான் சொல்ல மாதிரி என்னன்னா, ஒரு கேம்ப்ல ஒரு 10 படி ஏறிப்பாரு. அடுத்த கேம்ப் போறதுல என்ன ஆயிடு வரீங்களா, அது 10 இறங்கி கீழே தான் நிற்பார். அவர் நினைச்சுக்கிட்டாரு நம்ம ஒரு உபதேசம் முடிச்சுட்டோம், அமிர்த வித்தை முடிச்சுட்டு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா கம் டு 0. மறுபடியும் அடுத்த ஒரு 10 நாள் போறாங்க பாத்தீங்களா, மறுபடியும் ஒரு 10 படி ஏறி இருப்பார். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நடுவுல கேப் ஆகுது பாத்தீங்களா, அப்ப பழையபடி வந்து நின்றுடுவார். வெறும் வார்த்தைகள் மட்டும் உள்ள இருக்கும். அதாவது 2 விதமான புரிஞ்சுக்கணும். கீழே இறங்குறாங்கன்னா அந்த வார்த்தைகளாம் மறந்திருக்காது. எதை ஒன்றை பெற்றால், எந்த ஞானத்தை பெற்றால் எல்லாம் மறைந்ததை போல் அறியுமோங்கிற அந்த இது வந்து முண்டகோபனிஷத்துல இது சொல்லுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மனப்பக்குவம் கம் டு 0. திருப்பி ராகத்வேஷத்தை விடுபடுவதற்கு அவர் என்ன பண்ணி ஆகணும், கர்மயோகம். தொடர்ந்து கர்மயோகம் பண்ணும் போதே நம்மளால் ராகத்வேஷத்தை விடுபடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசனை பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே அதே இவர் சொல்றாரு, இடைவிடாமல் என்ன பண்ணணும், தயிர சிலுப்பணும். அந்த குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணுறது, அதைத்தான் சொல்ற. மீனிங் எழுதிக்கங்க. கிருத்தமிவா, நெய் போல, பயசி பாலில், நிகுடம்னா மறைந்துள்ள, போல பாலில் மறைந்துள்ள நெய் போல. ஆச்சா, இதோட என்ன முடிஞ்சது, திருஷ்டாந்தம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தான் இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட் மேட்டர். பூத்தே பூத்தேச்ச, பூத்தே பூத்தேச்ச, ஒவ்வொரு பூதத்திலும். அப்படின்னு என்ன, கொசு, யானை, புலி, சிங்கம், ஒரு செடி, தாவரம், கொடி, மீன், நீர்வாழ்வன பறவை, எல்லாங்களும் என்னதான் பூத்தே பூத்தே, ஒரு பூதத்திலும் உயிரினங்களிலும் என்ன பண்ணுது, வசதி வெளிப்படுகிறது. வஸ் மீன்ஸ் டு லிவ், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறனால இங்க லிவ்ங்கிற வேர்டு போடுறாங்க. வசசி, வஸ் டு லிவ். வசசினா இது வசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, வெளிப்படுகிறது. எது, விஞ்ஞானம். இப்ப பாருங்க, விஞ்ஞானம்ங்கிற என்ன வேர்டு யூஸ் பண்ற, கான்சியஸ்னஸ். அந்த பிரம்மம்ங்கிற கான்சியஸ்னஸ், விஞ்ஞானம்னா கான்சியஸ்னஸ். தட் இஸ் விழிப்புணர்வு. தமிழ்ல வேணா விழிப்புணர்வு. அந்த உணர்வு, விழிப்புணர்வானது, அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது பூத்தே பூத்தேச்ச வசத்தினா வெளிப்படுகிறது. எதை போல, இது வெளிப்படுகிறதா. ஆனா எல்லா பக்கம் இருக்கு. எல்லா எத்தனை ஜீவராசிகள் பாக்குறீங்களோ அது எல்லா ஜீவராசிகளும் அது வெளிப்பட்டு தான் இருக்கு. சததம் மனசி, ஆனா கண்ணுக்கு தெரியுதா, தெரியாது இல்லையா. சததம் மனசி. அப்ப என்ன பண்றோம், அதை தெரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணுங்கிறார். அந்த மாதிரி ஒரு பூதங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் நீ தெரிஞ்சுக்கணும்னா சததம் மனசி. சததம்னா தொடர்ந்து. இதுதான் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வேர்டு. ஒரு கல் எடுத்து ஒரு மாங்காய் அடிக்கனா உழுகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அடிக்கணும். அதுதான் இங்க கோல். சததம் தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் தொடர்ந்து அந்த கரண சுத்திக்கு பாடுபட்டிருப்போம். அப்புறம் தொடர்ந்து சிரவணம் பண்ணியிருக்கணும், தொடர்ந்து மனனம் பண்ணியிருக்கணும், தொடர்ந்து நிதித்தியா, தொடர்ந்து மனசி. எதுலதான் பண்ண முடியும், கையில கால விசாரம் பண்ண முடியுமா, மனசி, மனதினால். எப்படி, பந்தையி தவ்யம். தவ்யம் வேற போட்டார். ஏன் அதெல்லாம் இவ்வளவு நேரம் விளக்கிட்டே இருந்த, தவ்யம் போட்டதுனால என்ன சொல்றாரு, யூ ஷுட் டூ, கடையணும்.
மந்தம்னு என்ன, அதை வச்சுதான் மந்த வச்சுதான் மத்துங்கிற வேர்டு வந்திருக்குது. மத்து தான் மத்த என்ன பண்ணும், கடையணும். எப்படி தொடர்ந்து மனதில் மந்தயிதவ்யம், you should do the process continuously without any gap. மனக, மனம். அடுத்தோட என்ன, மனசா மந்தான பூத்தேன, மனசா மனகல மனசா, மனதினால், மந்தான பூத்தேன, கடைகின்ற மத்து. எதுல கடையணும், அதுக்குன்னு ஒரு மத்து இருக்கு பாத்தியா, அது பூத்தேன. எதனால கடையணும், மந்தான பூத்தேன, கடைகிற மத்தால். அப்படின்னா என்ன, இப்ப பருப்பு கடையிற்கு ஒரு மத்து இருக்கும், தயிர் சிலுப்புக்கு ஒரு மத்து இருக்கும். எந்த மத்துல கடைஞ்சா வெண்ணெய் வரும், பருப்பு கடையில வச்சுக்கிட்டு சிலுப்புனா வெண்ணெய் வரப்போறது இல்லை. ஸோ அது மத்தான, கரெக்ட் ப்ராப்பர் கடைய வேண்டும். கடைகின்ற மத்தினால் அப்படின்னா சாஸ்திர விசாரத்தை செய்யணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் கடைதல், அதை தொடர்ந்து செய்யணும். மனசா, எதுல, மனசா. எப்படிப்பட்ட மனம், பக்குவப்பட்ட ராக துவேஷ மத மாத்சரியத்திலிருந்து ஓரளவுக்கு விடுபட்ட மனதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்கிறோம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அந்த மனசுல செய்யும் போது அந்த ஞானம், ஞான நிஷ்டை. அந்த ஞான நிஷ்டை போனதுக்கு அப்புறம் தான் இந்த குவாலிபிகேஷன் முழுமை பெறும். எடுத்துன முழுமை பெற்றதுக்கு அப்புறம் நாம சிரவணம் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது. சிரவணம் பண்ற அளவுக்கு யோக்கியதா அம்சமான மனமா இருந்தா போதும். ஓரளவுக்கு ராகத்வேஷ மத மாத்சரியத்திலிருந்து விடுபட்ட மனம் இஸ் குவாலிஃபைடு மைண்ட் எடுத்துக்கணும். 100% கிடைக்காது. அதுல எந்த அளவுக்கு மனம் சிரவண மனனம் சிரவணம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு குவாலிபிகேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு குவாலிபிகேஷனை பெற்று சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் முடிச்சதுக்கு அப்புறம் ஞான நிஷ்டையில தான் அது என்ன ஆகும், 100% கம்ப்ளீட் ஆகும். குவாலிபிகேஷன் will be complete. சுபாவமாக எதற்காக இங்க தவம் இருந்து ஒரு குணத்தை பழகினானோ அந்த குணம் அவனுக்கு சுபாவமாக ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். இதைத்தான் அவர் சொல்றாரு, சாஸ்திர விசாரம் தான் மனதை கடைதல். அடுத்த ஸ்லோகம், ஞான நேத்திரம் சமாதாய உத்தரேத் வன்னிவத்து. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வன்னிவத்து பரம், நிஷ்கலம், நிಶ್ಚலம், சாந்தம். இதுல யார விளக்குறது, பிரம்ம தத்துவத்தை விளக்கக்கூடிய நிதித்தியாசன பரமான வேர்ட்ஸ். தத்து பிரம்மாகமிதி ஸ்மிருத. அல்டிமேட் என்னது, அகம் பிரம்மாஸ்மீதி ஸ்மிருதம். ஞான நேத்திரம், ஃபர்ஸ்ட் வேர்ட் ஞான நேத்திரம். ஞானம், நேத்திரம்னா கண்ணு அப்படியே எடுத்துக்கலாம். ஞானம்ங்கிற கயிறு அப்படியே எடுத்துக்கலாம், இங்க கண் எடுத்துக்கலாம். ஞானம்ங்கிற கண், ஞான கண். அதுதான் சிவபெருமானோட கண் அடிக்கடி சொல்லுவேன். அக்னி, அதிலிருந்து வர அக்னி தான் ஞானம். மூணாவது கண் அப்படிங்கிறது மனம். அந்த மனதில் அந்த ஞானம் வெளிப்படும் போது அது என்ன சொல்லும், தேர்ட் ஐ, நெற்றிக்கண். அப்ப ஞான நேத்திரம். சமாதாய, அதன் மூலியமாக ஞானக்கண் மூலியமாக, சமாதாயனாங்க அறிந்த பிறகு, ஞானக்கண் கொண்டு அதை அறிந்த பிறகு சமாதாய, வித்தவுட் எனி டவுட், சம்சய ரகித ஞானம் அர்த்தம். இந்த இடத்துல சமாதாயம் என்ன, அங்க சமமா இருக்கிற என்ன அர்த்தங்க, ஞானம். வித்தவுட் எனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னது, சம்சயம். சம்சய ரகித ஞானத்தை இங்க சமாதாய, அதை அடைந்து அந்த ஞானத்தை கொண்டு, நேத்திரம் ஞான மூன்றாவது கண்ணை ஞான கண் கொண்டு வித்தவுட் எனி டவுட் அறிந்த பிறகு ஒருவர் மேலும் உத்தரேத்து வன்னிவத்து பரம். எப்படிப்பட்ட பரம்ங்கிறத பின்னால விளக்குறாரு. பரம்னா மேலான பிரம்ம தத்துவம். அது எப்படிப்பட்ட பிரம்மம், நிஷ்கலம், நிಶ್ಚலம், சாந்தம். அது அதனுடைய விளக்கங்கள்.
என்ன பண்றாரு? உத்தரேத்து வெளிக்கொண்டு வா. எப்படி? வன்னிவத்து. இப்போ நம்ம ஒரு கட்டையை பார்க்க, வன்னி நெருப்பை போல அதை வெளிக்கொணர வேண்டும். முதல்ல பாலுக்குள்ள இருக்கிற வெண்ணெய முதல் உலகத்தில் என்ன சொன்னாரு? எப்படி வெளிக்கொணர்ந்தோம்? அது டூயிங் சம் ப்ராசஸ். விசாரம் பண்ணி அந்த கரணை சுத்தி பெற்று பெறையூத்தி வச்சு தயிராகி அதை கடைஞ்சு நம்ம, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப நீங்க ஒரு மரக்கட்டையை பாக்குறீங்க, அதுக்குள்ள நெருப்பு இருக்கா இல்லையா? மரக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எப்படி இருக்குது? வெளிப்படாமல் இருக்குது. ஏன் வெளிப்பட்ட என்ன ஆயிரும்? அது எரிஞ்சு போயிடும். அந்த மரக்கட்டையை நீங்க மரக்கட்டையா பார்க்க முடியாது. சோ அந்த மரக்கட்டைக்குள்ள நெருப்பு எப்படி ஆயிருக்கு? உள்ள மறைஞ்சிருக்கு. இப்ப நமக்கு நெருப்பு வேணும். என்ன பண்றோம்? ஒரு 2 மரக்கட்டை எடுத்து வச்சு என்ன பண்றோம்? நம்ம முதல்ல ஒரு உபனிஷத்துல நம்ம இதை பார்த்திருக்கோம், உராய்தல். இப்போ ஹோமம் பண்றோம், யக்னம் பண்றோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்தை உடனே தீப்பெட்டி எடுத்து வச்சு ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு உள்ள போட்டுறாங்க. அப்ப தீப்பெட்டிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? கீழே ஒரு மரக்கட்டையை வச்சு ஸ்ட்ராங்கா உபனிஷத்துங்கிற மரக்கட்டையை வச்சு விசாரங்கிற கட்டையை வச்சு தேய்ச்சா, உபனிஷத்துங்கிறது அடிக்கட்டை, விசாரங்கிறது மேல்கட்டை, நல்லா எப்படி பண்ணணும்? கை ஓயுது, வலிக்குது, 2 இதே தேய்ச்சிட்டு நிறுத்திக்கிறது. அப்புறம் ஒரு 4 இதே தேய்க்கிறது, அப்புறம் கை வலிக்குது நிறுத்திக்கிறது, அப்புறம் ஒரு 4 ஸ்பீடு 8ஆ தேய்க்கிறது. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா தேய்ச்சிங்கன்னா கூட என்ன வராது? அங்கெல்லாம் நெருப்புல வராது. எப்படி தேய்க்கணும்? நெருப்பு வர்ற வரைக்கும் தேய்க்கணும். அப்ப அந்த நெருப்பு பொறி வரும். கீழே ஒரு கற்பூரமோ அல்லது ஒரு காஞ்ச மர இலையோ சின்னதான இல்ல ஒரு பஞ்சு எதையோ ஒண்ணு வச்சாங்கன்னா டப்புன்னு அந்த நெருப்பு போய் அதுல ஒழுகும். பொறிதான் வரும், கபகபெல்லாம் வராது. ஒரு பொறி வரும். அந்த நெருப்பு பொறி போய் அந்த பஞ்சில பட்டுன்னு அப்படியே பஞ்சு அப்படியே புகைய ஆரம்பிக்கும். அப்புறம் கப்புன்னு பிடிக்கும். அப்புறம் அதை அப்படியே ஹோமத்துல எல்லாத்தையும் போட்டு வளர்த்திடுவாங்க. நெய் ஊத்தி அந்த ஹோமத்தை பண்ணிடுவாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? இப்ப நெருப்புக்குள்ள யாரு மறைஞ்சிருக்கிறது? சாரி, மரக்கட்டைக்குள்ள நெருப்பு உள்ள இருக்கு. அதை எப்படி வெளிக்கொணர்கிறார்கள்? கண்டினியூஸா. அதுதாங்க பாயிண்ட். திருப்பி போனதே அதான் சொன்னாரு. கண்டினியூஸா கடையணும், கண்டினியூஸா தேய்க்கணும். ஏன்னா ஏன் இது அழுத்தி இறைவன் சொல்றாருன்னா, மக்கள் கண்டினியூஸா செய்யறது இல்லைன்னு அது தெரிஞ்சு போச்சு. விசாரங்கிற பேர்ல 4 நாள் கிளாஸ்க்கு வருது, 2 நாள் லீவ் எடுக்கிறது, அப்புறம் 4 நாள் கிளாஸ்க்கு வருது, 2 நாள் லீவ். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால திருப்பி என்ன சொல்றாரு? கண்டினியூஸ். 2 எக்ஸாம்பிளையும் பாருங்க. விசாரம் பண்றது ஓகே தான், ஆனா எதை ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு? கண்டினியூஸ். இதுல பாத்தீங்கன்னா எங்க இதுல வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கிளாஸும் போது ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த கண்டினியூ டெய்லி இல்லாத போது அது போற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும், மறுபடியும் வெளியே வந்த மாதிரி இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். 4 நாள் மறுபடியும் கிளாஸ் இல்லையா, மறுபடியும் வெளியே வந்த மாதிரி இருக்கும், மறுபடியும் 2 நாள் புரியுற மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்பதான் முடிவு பண்ண, இது இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் வேலையாவாதுன்னு எனக்கு எப்ப புரிஞ்சுது. டெய்லி ஒரு மணி நேரம் கொடுத்தா மட்டும்தான் நாம நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஞானத்தை, அது குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கே தினம் டச்சில் இருந்தீங்கன்னா தான் அந்த கர்மயோகமே கரெக்டா கொண்டு போகும். இல்லைன்னா என்ன தெரியுங்களா? 2 நாள் கர்மயோகத்தை பண்ணி பார்த்துருப்போம், அப்புறம் 2 நாள் மறந்துருப்போம், அப்புறம் ஏன்னா கிளாஸ் இல்லையில, அப்புறம் 2 நாள் பண்ணி பார்த்துருப்போம், அப்புறம் என்னாச்சு? குவாலிஃபிகேஷனுக்கும் 10 வருஷம், ஞான வரக்கும் 10 வருஷம், அப்புறம் அதுக்குள்ள ஞான நிஷ்டைக்குள்ள நம்ம வயசு முடிஞ்சு போயிடும். 10 வருஷம் ஆனா என்னங்க பண்றது? ஒன்னொன்னுக்கும் குவாலிஃபிகேஷன் 10 வருஷம், ஞானம் பெறுவதுக்கு 10 வருஷம், ஞான நிஷ்டைக்கு ஒரு 10 வருஷம்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த் போயிட வேண்டியதுதான். இந்த ஜென்மத்தில் நம்மளால அது ப்ராப்பரான எஃபர்ட் கிடையவே கிடையாது. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு? உத்தரேத்து, அதை வெளிக்கொணர்றதுக்கு எதுக்குள்ள இருக்கிற அக்னிய, கட்டைக்குள்ள இருக்கிற அக்னி என்ன பண்ணணும்? வெளிக்கொணர்வதற்கு. அப்ப என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுது? கட்டைக்குள்ள ஆல்ரெடி என்ன இருக்குது? அக்னி இருக்குது. நீ என்ன பண்ற? வெளிக்கொணர்கிறாய். அப்படி வெளிக்கட்டை அது எப்படி கொண்டு வருகிறார்களோ, கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். கண்டினியூஸா தேய்க்க மூலியமாக எப்படி அந்த நெருப்பொறி உள்ள மறைந்திருக்கிற. இப்ப எது உள்ள மறைஞ்சிருக்குது? கான்சியஸ்னஸ்ங்கிறது நமக்கு தெரியாமல் அஜ்ஞானங்கிற இது மூடி இருக்குது. அது வெளிக்கொணர்வதற்கு என்ன, எப்படிப்பட்ட பரம்? மேலான பரம். பரம்னா இந்த இடத்துல பிரம்ம தத்துவத்தை வெளிக்கொணர்வதற்கு, நான் அறிந்து கொள்வதற்கு யூ ஹாவ் டு டூ கண்டினியூஸ் விசாரம். ஏன்னா நாம நாம என்ன சொல்றோம்? இப்போ வகுப்புக்கு வரல அப்படின்னா
நாம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொதர்ம அனுஷ்டானத்தில் என்னால் இன்னைக்கு வகுப்புக்கு வர முடியும் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்துங்க இந்த கடமை இருந்தது, அதனால நம்ம வகுப்புக்கு வரல. இன்னைக்கு நான் ஒரு 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 மாதம் வகுப்புக்கு வரல, இல்லை ஒரு முக்கியமான கடமை இருந்ததுங்க, அதனால நான் வகுப்புக்கு வரலைன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மாதம் லீவ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சொதர்ம அனுஷ்டத்தினால நம்ம நினைக்கிறோம், அதனால நம்ம ஒரு மாதம் தானே லீவ் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு மாதம் லீவ் எடுக்கிறதுலாம் தப்பு இல்லை. பையன் கல்யாணம் இருக்கு, புள்ள கல்யாணம் இருக்கு, அதனால ஒரு மாதம் 2 மாதம் எடுக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு நம்ம நம்மளை சமாதானப்படுத்தி வகுப்பு விட்டு வெளியே வர்றோம். ஒரு 2 months 3 months அக்கார்டிங் டு யுவர் மென்டல் மெச்சூரிட்டி தான். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அந்த அளவுக்கு லீவ் எடுக்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மென்டல் மெச்சூரிட்டி வச்சு நீங்கள் கிளாஸ் விட்டு வெளியே வர்றீங்க. ஒன்று நமக்கு புரிஞ்சுக்கணும், இதற்கு மேலான சொதர்மம்னு ஒன்று இருக்கு. என்னை பற்றிய ஆத்ம ஞானத்தை பெறுவதுதான் என்னுடைய முதல் சொதர்மமே. மனித சரீரம் எடுக்கும் போது இறைவன் கொடுத்த முதல் தர்மம் என்ன? சொதர்மம். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தான் மனித சரீரமே. அப்ப என்ன பண்றோம்? இது தெரியறது இல்ல. அந்த முக்கியமான சொதர்மத்தை விட்டுட்டு இந்த சொதர்மத்துக்கு வந்துடுறோம். அது தெரியாதனாலதான், அது முக்கியமான சொதர்மங்கிறது புரியாததுனாலதான் கண்டினியூஸா என்ன பண்றோம்? ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டினியூஸா லீவ். அப்ப அந்த லீவ் எடுக்கும்போது என்ன புரியுதுல, ஐயோ 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வச்சது இந்த 2 மாசம் லீவ் எடுத்தோம்னா எல்லாம் ஊத்திக்குங்கிற அந்த அந்த அறிவு அந்த இடத்துல இல்லாம போயிடும். அதனாலதான் என்ன பண்றது? டேக் இட் ஃபார் கிராண்டா லீவ் எடுத்துறது. அப்ப என்ன ஆகும்? நீங்க 2 மாசம் 3 மாசம் வெளியில போறீங்களா, கம்ப்ளீட்டா இந்த சிந்தனையே இல்லாம வெளியில போறோம். அப்படிங்கும் போது நம்மளை ஏன் இப்ப என்ன சொல்றாரு இவரு? கண்டினியூஸா தேய்க்கணும். அப்ப ஏங்க கல்யாணம்லாம் பண்ண வேண்டாமா? பண்ணலாம். கல்யாணம் நடைபெறுவது 2 நாள் லீவ் எடுக்கலாம், 3 நாள் லீவ் எடுக்கலாம், 1 வாரம் லீவ் எடுக்கலாம். அது எடுத்து ஆகணும் கல்யாணம் பண்றதுக்கு. 2 மாசம் 3 மாசம் எல்லாம் தேவையில்லாத. என்ன தெரியல, அது சீரியஸ்னஸ் தெரியல. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நீங்க 3 மாசத்துக்கு அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படிங்கும் போது நீங்க நினைச்சிருப்பீங்க எவ்வளவோ க்ரோத் ஆகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் கீழே நின்றுருக்கும். திருப்பி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து. வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு எதை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போன முண்டக்க உபனிஷத்து சொல்ல தெரியும். கட உபனிஷத்துல இவரு நச்சிகேது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியும். அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் மறக்காது. நான் ஏன்னா எது கீழே இறங்குன்னு சொல்றேன். நான் எனக்கு கட உபனிஷத்து 3 மாசம் கழிச்சா ஞாபகம் இருக்கு நீங்க சொல்லுவீங்க, அது ஞாபகம் இருக்கு, அதுல இறங்க மாட்டோம். கட உபனிஷத்துல யார் கேரக்டர்? நச்சிகேத. அவங்க அப்பாட்ட என்ன கேட்டான்? சொர்க்கம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கே, அதெல்லாம் நான் சொல்லல. மனப்பக்குவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது வெளியில ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாது. நீங்க ஏறினது உங்களை அறியாம கீழே வந்திருப்பீங்க. இது நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. கண்டினியூஸா தேக்கணும். நெருப்பு பொறி வர்ற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? நான் ஸ்டாப். அதத்தான் சொல்றாரு. ஏன்னா 2 உதாரணம் கொடுக்குறாரு. மத்து கடையிறதுலயும் நான் ஸ்டாப்பு. அங்க எது வரக்கூடாது? பையன் கல்யாணம், புள்ள கல்யாணம், பேரன் பிறந்துட்டா, பேத்தி பிறந்துட்டான்னு 3 மாசம் எல்லாம் என்ன ஆகுது? கடை 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 3 வருஷம் படிச்சதெல்லாம் மறுபடியும் 0. மறுபடியும் எங்க இருந்து? எல்கேஜி தான் ஆரம்பிக்கணும். ஸோ அலர்ட்டா இருந்து வாழ்க்கையை முடிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதுதான் சொதர்மம் நினைச்சுக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் சொதர்மம் என்ன? எனக்கு இறைவன் கொடுத்தது ஆத்ம ஞானத்தை பெறுவதுதான் என்னுடைய முதல் சொதர்மம். அதற்காகத்தான் மற்ற சொதர்மம் எல்லாமே. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, கல்யாணம் அதெல்லாம் அடுத்தது வரும். பிரைமரி என்ன என்னோட லைஃப்ல? ஆத்ம ஞானத்தை பெறுதல். அது தெரியாதனாலதான் என்ன பண்ணிடுறோம்? விட்டு அடிச்சிடறோம். அப்ப என்ன ஆகும்? 2 கடை கடைஞ்சிட்டு வெளியில போயிட்டு அப்புறம் மறுபடியும் 2 கடை கடைஞ்சா வெண்ண வராது. அப்ப நெக்ஸ்ட் பர்த் தான் பெட்டர் லக் சொல்ல வேண்டி வரும். அதனாலதான் சொல்றேன். இப்ப எப்படிப்பட்ட பரம்? இப்ப நிஷ்கலம். அந்த பிரம்ம தத்துவம் என்ன சொல்றாரு? நிஷ்கலம். அங்க என்ன கிடையாது? பிளவுபடாத. நிஷ்கலம் மீன்ஸ் பிளவுபடாத. இப்ப நம்ம உலகத்தை பாக்குறோம், பிளவா இருக்கா இல்லையா? டேபிள் ஒண்ணு, சேர் ஒண்ணு, மரம் ஒண்ணு, வீடு ஒண்ணு, சுவிட்ச் ஒண்ணு, லைட் ஒண்ணு, ஃபேன் ஒண்ணு, போட்டோ ஒண்ணு, இப்படி என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பிளவுகள். எத்தனை பிளவுகள் பார்க்கிறோம், வேறுபாடான பொருட்கள். ஆனா பிரம்மங்கிறதுல அங்க என்ன கிடையாது? நோ பார்ட்ஸ். நிശ്ചலம், அசையாதது. ஏங்க அசையாதுன்னு சொல்றாங்க? இப்போ ஒரு பொருள், ஒரு பென்சில் இருக்கு.
இது அசையுது அப்படின்னா எப்படி அசையும்? அசைகிறதுனா என்ன? இப்போ இங்க வச்சிருக்கேன், இங்க போகுதா, இதுக்கு பேர் அசைதல் இல்லையா? இப்ப இடத்துக்கு இங்க போகுது, இங்க இடத்துக்கு திருப்பி இங்க போகுது, இதுக்கு பேர் அசைதல். பென்சில் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றோம்? அசைந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா ஏன் இந்த பென்சிலால் அசைய முடியுது? இங்க இருக்கிற பென்சிலு இங்க போச்சா இந்த இடத்துக்கு, அந்த இடத்துல அந்த பென்சில் இல்ல, அதனாலதான் அது அங்க போக முடிஞ்சுது. இங்க இருக்கிற பென்சிலு இந்த இடத்துல இல்ல, அதனாலதான் அது அப்படியே மெல்லன வந்து அங்க போச்சு. அசைகிறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நெகிர்தல். எந்த இடத்துக்கு நெகிர முடியும்? அது இல்லாத இடத்துக்கு தான் இது நெகிழ்ந்து போக முடியும். இதுதான் நெகிர்தல்னா என்ன? ஒரு பொருள் தான் இல்லாத இடத்துக்கு போவதுக்கு பேர் என்னது? அசைவு. அது எப்படி வேணா போட்டுக்குங்க, இப்படி எப்படி இப்படி ரவுண்டு. ஆனா இப்போ இது இல்லாத இடத்துக்கு போகுதா? இப்ப பிரம்மம் அசைவற்றதுங்கிறாங்களே, அது அது இல்லாத இடம்னே ஒண்ணு இல்லாத போது அது எங்கெங்க அசையும்? நல்லா கற்பனை பண்ணி விசாரம் பண்ணி பாருங்க. அது இல்லாததுன்னு ஒரு இடமே கிடையாது, சர்வவியாபி. அது எப்படி இன்னொரு இடத்துக்கு போகும்? எப்படி அசையும்? இஸ் இட் பாசிபிள்? ஆகாசம் அது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், கம்ப்ளீட்டா போய் பிடிச்ச கூடாது. ஆகாசம் அசையுதா என்ன? எப்படி? அப்போ ஆகாசம் அசையுது. இப்ப இந்த வெற்றி வச்சுக்கலாம், கைக்கு பிடிக்க வெற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆகாசம் இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வெற்றிடம், இப்ப இந்த கைக்குள் இருக்கிற வெற்றிடம் வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு கைக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கா இல்லையா? இந்த வெற்றிடம் நெகிருதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஏன் நெகிருதுன்னு சொல்ல முடியாது? ஏன்? இது இல்ல, ஆகாசம் இல்லாத இடமே இங்க என்ன கிடையாது. இது வந்து இந்த கைக்குள்ள இருக்கிற ஆகாசம் இந்த இடத்துல இல்லாம இருந்ததுன்னா, பென்சில் இந்த இடத்துல இருந்தது, இல்லாத இடத்துக்கு இப்படி போச்சு. ஆனா ஆகாசங்கிறது இப்படி இருந்து இப்படி கொண்டு வரமா என்ன? ஆகாசத்தை நெகுத்தி கொண்டு வரமா என்ன? ஏன் நெகுத்த முடியாது? ஆனா எல்லா பக்கம் இருக்கிறத போய் எங்கிருந்து எங்க நெகுத்துறது? இங்க இருக்கிற கைக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை என்னால நான் என்ன சொல்லக்கூடாது? இங்க இருக்கிற ஒரு ஆகாசத்தை நான் கைக்குள்ள அப்படியே புடிச்சு கொண்டு போய் இந்த இடத்துல வச்ச அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆகாசம் இல்லாம இருந்தது, நான் வேணா நீங்க இங்க இருக்கிற ஆகாசத்தை கொண்டு போய் இங்க வைக்கலாம். ஆனா என்ன கையே எதுக்குள்ள இருக்குது? ஆகாசத்துக்குள்ள இருக்குது. எப்படி ஆகாசத்தை புடிச்சு கொண்டு இன்னொருத்தர் வைக்கிறது? அதனாலதான் நம்ம பிக்னிக் கிளம்பும்போது ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம், வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறோம், ஆகாசத்தை பேக் பண்றது இல்லை. ஏன் பேக் பண்றது இல்ல? அது எங்க வேணாலும் இருக்கும். இதே இமயமலைக்கு போறவங்க ஆக்சிஜன் கூட தூக்கிட்டு போறாங்க, ஆனா ஆகாசம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்? வாயு அங்க கம்மியா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, அது சர்வவியாபி இல்ல ஆக்சிஜன். அது ஹையர் ஆட்டிடியூட் போக போக அங்க ஊத்திக்கும், இருக்காது. அதனால நம்ம பிரீத்திங்கு பத்தாது. அதனால பின்னால என்ன வச்சுக்கிறாங்க? ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு மேல ஏறாங்க. அது ஓகே. ஆகாசத்தை பேக் பண்ணாங்களா யாராவது? ஏன்? ஏன் தேவையில்லை? ஆனா அது எங்க இருக்குது? அப்பா அது மாதிரி இப்ப இங்க என்ன சொல்றாரு இவரு? நிஷ்சலம். இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுனாங்க பிரம்ம தத்துவம் அப்படி ஈஸியா புரிஞ்சு. சர்வவியாபினா ஆகாசம் இவன் கூட எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு? நிஷ்சலம். அடுத்தது அப்படி இருக்கா, எப்போ எங்கும் வியாபித்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்குள்ள பிளவு இல்லாததுனாலதான், பார்ட்ஸ் இல்லாததுனாலதான். அடுத்த பாயிண்ட் என்ன வரணும்? அதுக்குள்ள அசைவு இல்ல, பார்ட்ஸ் இல்லாததுனாலதான் அதுக்கு தேய்மானம்ங்கிறது ஒண்ணு இல்ல. பார்ட்ஸே இல்லாததுனால அதுக்கு என்ன இல்ல? நமக்கெல்லாம் பார்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் முட்டிக்கு முட்டிக்கு என்ன பண்ணுது? தேய்மானம். பல்லுக்கு பல்லுக்கு என்ன ஆகுது? தேய்மானம். எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? உடலுக்கு தேய்மானம் இருக்குதுன்னா பார்ட்ஸ் இருந்தாவே என்ன? ஓட ஓட வாழ்க்கை, ஓட ஓட வண்டி, ஓட ஓட என்ன நடக்குது? அங்கங்க தேய்மானம். ஆனா இதுக்கு தேய்மானங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிற ஒண்ணுக்கு எப்படி தேய்மானம் வரும்? இப்படி இருக்கிற ஒண்ணு இப்படி இருக்கிற ஒண்ணுன்னா அதாரு? அது நானு. அதுதான் நானு. இப்படி இருக்கிற ஒண்ணு இப்படி இருக்கணும் வேறதான் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன்னா அதுதான் நானு. அப்ப அப்படி இருக்கிற ஒண்ணுக்கு என்ன இல்ல? பார்ட்ஸ் இல்லையா? அப்ப தேய்மானம் இல்லையா? தேய்மானம் இல்லாதனால அதுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. ஏன் பார்ட்ஸ் இல்ல? அதுக்கு மட்டுங்க பிறப்பு இல்ல. ஒரே வேர்டு என்னது? அஜகா. அதனால அது சாஸ்வதகா.
தனக்குள் எந்த விதமான மாற்றத்தை வேர்கொடுத்தி கொள்ளாமல் நித்தியமாக இருக்கிற பேர் சாஸ்வதம். ஏன் அப்படி அதனால சாஸ்வதமா நான் இருக்க முடியுது என்னால? நான் அதுங்கிறப்ப நான் போட்டுக்கிறேன். ஏன் என்னால அப்படி சாஸ்வதமா இருக்க முடியுது? எனக்கு என்ன கிடையாது? பிறப்பு கிடையாது. ஆனா எனக்கு இந்த ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சு பெரிய கேக் வாங்கி நெருமன பேர் எழுதி ஒரு ஊதுவத்தி பத்த வச்சு அதை உப்புன்னு ஊதி நடுமன பேர் நடுவில் வெட்டுறனே, பர்த்டே செலிப்ரேஷன் ஆட்டம் பண்ணிட்டு இருக்கிறனே. சரீரம் பிறந்திருக்கு, யார் இல்லைன்னு சொன்னா? இந்த சரீரம் பிறந்திருக்கு, வித்து பார்ட்ஸ், அது அழிவுகள் தேய்மானம் ஆக போகுது, அது அழிவு. ஆனா நான் சர்வவியாபி, அசையாதவள், நான் பிறவாதவள், அங்கங்கள் அல்லாதவள், தேய்மானத்துக்கு உட்படாதவள். எங்க தேய்மானம் ஆகி டாக்டர் எனக்கு தேய்மானம் ஆயிடுச்சு டாக்டர் சொல்றாரே, தேய்மானம் உங்களுடைய உடம்புக்கு, எனக்கு தேய்மானம் என்பது கிடையாது, அழிவு என்பது கிடையாது. ஏன்? பிறப்பற்றதனால் அப்படியே என்ன பண்ணணும்? அப்ப எனக்கு பிறப்பு இல்ல. அஜக அகம் என்ன சொல்லணும்? அஜக. பர்த்டே ஃபார் திஸ் பாடி, ஐ எம் செலிப்ரேட்டிங் பர்த்டே ஃபார் திஸ் பாடி. இப்ப என் பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அவனோட பாடிக்கு தான் செலிப்ரேட் பண்ண முடியும். அவனிடம் வெளிப்படுற ஆத்மாவுக்குள்ள பர்த்டே செலிப்ரேட் பண்ண. ஏன்னா அவனிடம் இருக்கிற வெளிப்பட்டுகிற அந்த பிரம்ம தத்துவம் ஆத்மாவாக அவன் அந்த பாடி அவன் சொல்றான். இந்த பாடிக்குள்ள அதே ஒரே பிரம்ம தத்துவம் இந்த பாடிக்குள்ள என்ன சொல்லுது? நான் சொல்லுது. அந்த பாடிக்குள்ள வந்துட்டு அது என்ன சொல்லுது? நான். மொத்தத்தில் இருக்கிறது யாரு? நான் மட்டும்தான். அந்த சரீரத்தை வெளிப்படும் போது மகனா பாக்குறேன், பிளான்ட் சரீரத்தை வெளிப்படும் போது அது பிளான்டா பாக்குது. டிஃபரன்ஸ் இருக்கு, சரீரத்தில் இருக்கு. பட் நிஷ்சலம்ங்கிற வேர்டு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் ரெண்டு பேருக்கு கரெக்டான வேர்டு. நிஷ்கலம், நிஷ்சலம். இதெல்லாம் வந்துங்க மீண்டும் மீண்டும் நிதித்தியாசனத்துக்குள்ள கொண்டு வந்து உணர்வாக உணரணும். பிரம்மத்துக்கு ஏதாவது ரெண்டு வேர்டு சொல்லு. நிச்சலம் நிஷ்கலம் வார்த்தையில் இருக்கக்கூடாது, வாயில வடை சொல்லிட்டு இருக்க கூடாது. உணர்வாக எனக்கு அது புரியணும். வாயில வடை சொல்றது வேஸ்ட். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அதனாலதான் அது எப்படி இருக்குது? சாந்தம். பாருங்க எவ்வளவு ஒரு வேர்டு அப்படி மூணு எப்படி பொறுக்கி போடுறாரு பாருங்க. அது அப்படி இருக்கிறதுனாலதான், பார்ட்ஸ் இல்லாதனாலதான், அசையாதனாலதான் அது எப்பவுமே எப்படி இருக்குது? சாந்தம். நம்ம பார்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த உடல் என்ன பண்ணுது? பார்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் மாத்தி போடுங்க. அசைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன கிடையாது? அது இந்த உடல் என்னைக்கா சாந்தமா இருக்குதா? மனம் சாந்தமா இருக்குதா? எதுவுமே கிடையாது சாந்தம். ஆனா அது எப்படி இருக்குது? அமைதி. எந்தவித அசைவும் இன்றி எந்தவித பகுதிகளும் பார்ட்ஸும் இல்லாதனாலதான் அது எப்படி இருக்குது? அது இல்லை, நான் அமைதி சொரூபம். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே, காலைல இருந்து நைட் வரைக்கும் கத்திட்டு இருக்க மாதிரி தெரியுதே, யாரை பார்த்தாலும் கத்தணும்னு தோணுதே, நான் அமைதியான ஒரு சொரூபம் எனக்கு தெரியல. சரீரம் மனம் அமைதி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கோம். என்னுடைய சொரூபம் சாந்தம், அமைதி சொரூபம். அடுத்தது தத்து பிரம்ம அகம் இதி. இப்படிப்பட்ட பிரம்மம் தான் நான் இதி ஸ்மிருதம். இதுதான் சொன்னேன். ஸ்மிருதம் என்னது? உணர்வு. ஸ்மிருன் என்ன? ஞாபகப்படுத்த. அதாவது ஸ்மிருதன உணர்வு பூர்வமாக இதை நான் உணர வேண்டும். அதான் சொல்றது, நினைக்கப்பட வேண்டும். ஸ்மிருதா. அடுத்த ஸ்லோகம் மந்திரம். இருபத்தி 22 கடைசி மந்திரம். சர்வபூதாதி வாசம் யத் பூதேஷு ச வசத்யபி சர்வாணு கிராககத்வேன ததஸ்ம்யகம் வாசுதேவஹ ததஸ்யகம் வாசுதேவ இதி. ரிப்பீட்டட் வருது. என்ன அர்த்தம்? இதோட இந்த உபனிஷத் முடியுதுங்கிறதுக்காக ரெண்டு தடவை என்ன போடுறது? ததஸ்ம்யகம் வாசுதேவஹ. மீனிங்க சர்வபூதாதி வாசம். சர்வபூதாதி சர்வம்னா முதல்ல சொன்ன அதே கருத்து. எல்லா பூதம், உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்து எடுத்துக்கலாம். பஞ்சபூதங்களும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா என்ன சொல்றாரு? வாசம். அதுக்கு அனைத்துக்கும் நான் இருப்பிடத்தை கொடுக்கிறேன். நான் தான் எங்க அப்படிப்பட்ட மேலே எப்படிப்பட்ட எங்கும் வியாபித்திருக்கிற அசையாத சாந்த சொரூபமான நான் தான்
சர்வ பூதாதி வாசம், எல்லாத்துக்கும் இருப்பை கொடுத்து கொண்டு நான் தான் எல்லா பூதங்களுக்கும் இருப்பை கொடுத்து, அது 5 பூதங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அனைத்துக்கும் நான் தான் இருப்பை கொடுக்கிறேன். எக்ஸிஸ்டன்ஸ் எதுவோ எந்த ஒன்று அனைத்திற்கும் இருப்பை கொடுக்கிறதோ, பூதேஷுச்ச எல்லா உயிர்களிலும் வசத்யபி அவர்தான் வாழ்ந்து கொண்டு, நான் தான் எல்லா உயிர்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நான் இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேனோ அப்படிப்பட்ட நான் தான் எல்லா பூதங்களிலும் வசியபி வசித்துக் கொண்டு, அதனால வாசுதேவன் பேர் அவருக்கு. அந்த வாசுதேவங்கிற பேர் என்ன, எதனால வந்தது? சர்வம் வசதி, எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தியோத்தன பிரின்சிபலா இருக்கிறனால அவருக்கு வாசுதேவா. எப்படி நான் வசிக்கிறேன்? சர்வ அனுகிரகத்வேன. எப்படி நான் இருக்கேன்? எல்லாவற்றுக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு வாசுதேவனாக இருக்கிறேன். நான் வாசுதேவனாக இருக்கிறேன். அப்படின்னா எல்லா உயிர்களிலும் இருக்கிற மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக நான் இருக்கிறேன். அதனால எனக்கு நான் யாரு? வாசுதேவகா. தேவன தியோத்தனத்வாத் தேவகா. அப்போ அறிவு சொரூபமாக, ஒளி சொரூபமாக நான் எல்லா ஜீவராசிகளையும் சர்வபூதாதி வாசம் வசத்யபி சர்வ அனுகிரகத்வேன். எதற்காக நான் அப்படி எல்லாத்திலும் வெளிப்பட்டு எல்லாத்துக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதாவது அனைத்து உயிர்களுக்கு ஃபர்ஸ்ட் இருப்பிடம்னு சொன்னாரு. அடுத்தது எல்லா உயிர்களும் வெளிப்படுபவர், இருப்பை கொடுக்கிற நான் தான் எல்லா உயிர்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். இருக்கும் அந்த வாசுதேவன். பஸ்னா வாழ்வது, அதிவாசனா வாழ்விடம். எனக்கு அதிவாசம் வருவது, அப்ப வாழ்விடம், இருப்பிடம், அல்லது என்ன சொல்லுவோம் வீடு, இதெல்லாம் தான் தமிழ் மீனிங் வரும். சர்வபூத ஆதிவாசக. எங்கே வசிக்கிறேன் நான்? எங்க இருப்பு இருக்கு எனக்கு? எல்லாவிடத்திலும் நான் இருக்கும். எல்லா உயிர்களிடம் நான், அனைத்து உயிர்களையும் நான் பூதேசு வசத்தின அனைத்து உயிர்களையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு? எல்லா உயிர்களையும் அனுகிரகத்வேன, அனுகிரகம் பண்றதுக்காக நான் எல்லா உயிர்களிலும் அருள் புரிவனாக நான் இருக்கிறேன். அந்த வாசுதேவன் தான் நான். ததஸ்மி அகம் வாசுதேவக, ததஸ்மி அகம் வாசுதேவக. அந்த வாசுதேவன் தான் நான், நானே அந்த வாசுதேவன் என்று இருமுறை கூறுகிறது என்பது. இது வந்துங்க 2 முறை கூறுறது எதற்காக? ஃபர்ஸ்ட் இந்த உபனிஷத்து இதோட முடியறது அப்படிங்கிறத அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாய் வழியா தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப சாண்டிங் முடியும் போது 2 தடவை சொல்லிட்டாருன்னா, ஓ இந்த உபனிஷத்து இதோட முடிஞ்சதுன்னு மாணவன் புரிந்து கொள்வான். அது ஒரு முறை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்பசைசிங் த மீனிங்காக 2 தடவை சொல்லும் உபனிஷத்து. அப்படின்னா அந்த முக்கியத்துவம் பெறுதுன்னு அர்த்தம். அந்த வாக்கியம் இந்த உபனிஷத்திலேயே ரொம்ப முக்கியம். எது? அமிர்த பிந்துலேயே முக்கியமான வாக்கியம் எது? அகம் வாசுதேவக அப்படிங்கிறது, நான் வாசுதேவனாக. அப்போ அந்த எம்பசைஸ் பண்றதுக்காக எந்த விதமான டவுட்டும் இல்லாம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. வித்தவுட் சம்சய ரகித ஞானமாக எப்படி நான் சர்வவியாபியா இருக்கேன், எல்லாற்றையும் பரவி இருக்கிறேன், எங்கும் பரவி இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளிடமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதன பிரம்ம தத்துவம். எங்கும் வியாபித்திருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளிலும் நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு உன்னை புரிஞ்சுக்கோ. பிரம்மம் அஸ்தி இல்ல, அகம் பிரம்மாஸ்மி. பிரம்ம அஸ்தி அஸ்திங்கிறது ஞானம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது விஞ்ஞானம். அதான் என்ன சொல்றாரு? முதலே அந்த வேர்டு போட்டாரு, விஞ்ஞானம், கான்சியஸ்னஸ் ஆக நான் இருக்கிறேன்ங்கிறது அபரோக்ஷ ஞானம். நேரடியாக அந்த ஞானம் தான் நேரடி ஞானம். அதான் அதை பெறணுங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காகத்தான் என்ன தடவை போடுறாரு? 2 தடவை வாசுதேவனாக நான் இருக்கிறேன், வாசுதேவனாக.
ஸோ இந்த உபனிஷத்து பார்த்தீங்கன்னா மனமானது சுத்தம் மற்றும் அசுத்தம் என 2 வகைப்படும் என்றும் பந்தம் மற்றும் விடுதலை ஆகியவை ஏற்படுத்துவதில் மனதின் பங்கு பற்றி முதல்ல அப்படி ஆரம்பிச்சார். ஸோ மனம்ங்கிறது சுத்தம் அசுத்தம் 2 வகைப்படும் தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த பந்தம் அந்த விடுதலை ஆகியவற்றை ஏற்படுத்துவதுடைய மனதினுடைய பங்கு, உன்னை கொண்டே பந்தப்படுத்துறதும் மனசுதான். அந்த மனசை வச்சுதான் நீ பந்தத்திலிருந்து என்ன பண்ண முடியும், விடுபடவும் முடியும். அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த மனதினுடைய உண்மைத்தன்மை பற்றி விசாரம் செய்தோம். மனதினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதற்கு பின் அது நம்ம அதை மனதை நோக்கி அதற்கு பயிற்சி கொடுக்கும் போது, அதற்குண்டான தவத்தை மேற்கொள்ளும் பொழுது மனம் என்ன பண்ணுது, பக்குவப்படுகிறது. எல்லா மனதில் என்ன இருக்கும், ராகத்வேஷத்தோட தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மனதை கவனிக்கிறோம். என் மனதில் என்ன இருக்கு, ராகத்வேஷம் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாதான் என்ன பண்ணுது, மனம் பக்குவம் அடைகிறது. அப்ப எப்படி பண்றோம், மனதின் உண்மைத்தன்மையை அறிதல் ஃபர்ஸ்ட் நடக்கும். உண்மைத்தன்மையை அறிதல் மனசுக்குள்ள என்னென்ன இருக்கு முதல்ல மனதை பார்க்க வைக்கும். நம்ம சாஸ்திரம் தர்ப்பணம் சொல்லுவோம். அதான் என்னன்னாங்க கண்ணாடி. சாஸ்திரம் என்னது, கண்ணாடி படம் முடிச்சு காமிக்கும். ஏய் உன் மனசுல இது இருக்கு, ஏய் உன் மனசுல இது இருக்குன்னு சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் மனதை என்ன பண்ணி காமிக்கும், கண்ணாடியாக நம் மனதை காமிக்கும். எடுத்தோன்னே ஞான நிஷ்டைக்கெல்லாம் போடாது. எடுத்தோன்னே சாஸ்திரம் மனதை இப்படி பிக்சர் பண்ணி போட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு என்ன சொல்றது கொரியர் அனுப்பிச்சிடும் நம்ம வீட்டுக்கு. சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். போட்டோ நம்ம மனதை போட்டோ எடுத்து, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாண ஆல்பம் வரும். இப்பதான் அதெல்லாம் ஆல்பம் இருக்கேன்னு தெரியல. அப்போ அதை போட்டோ எடுத்து அதை எல்லாத்தையும் ஆல்பம்களுக்குள்ள சொருகி கொரியர் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். யாரு, சாஸ்திரம்ங்கிறது என்னது, நம் மனதை உண்மைத்தன்மை நமக்கு காட்டும், படம் பிடித்து காட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. படம் பிடிச்சு காமிக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓ இதெல்லாம் நம்ம பிளஸ், இதெல்லாம் மைனஸ், நம்ம இதுல கொஞ்சம்னா இன்னும் நம்ம என்ன சொல்ற சரீர அபிமானத்தை விட்டு விடல, இன்னும் நம்ம ஓப்பனை பார்க்கல. ஏன்னா ஓப்பனை பார்க்கறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சரீர அபிமானத்தை விடுறது இருக்கு பாருங்க, அது ஓப்பனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க வீடியோவை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, நம்மள யாரும் பாத்திரக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் அதாவது நான் இந்த சரீரம், என்னை யாரும் பாத்திரக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப என்னது, இது சரீர அபிமானத்திலிருந்தே இன்னும் இல்லை. இப்ப என்ன சாஸ்திரம் பண்ணி காமிக்குது, உங்களை படம் பிடிச்சு காமிக்கும். படம் பிடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், சரீர அபிமானத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு அது செஞ்சு முயற்சி பண்ணாதான் படிக்கிறது பிரயோசனம். அன்னைக்கு ஒருத்தர் அதான் கேட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாப்ல, நீங்க வீடியோவை 4 மணிக்கு ஆன் பண்ணா 6:30 மணி வரைக்கும் நீங்க அதை ஆஃப் பண்றதே இல்லை, ஏன், எங்கனால அது பண்ண முடியல. அப்பப்ப ஆஃப் பண்ணிட்டு நாங்க போவோம், அப்பப்ப மறுபடியும் உட்காந்து ஆன் பண்ணுவோம். அதுக்கு நான் சொன்ன ஒரு பதில், உங்களுக்கு அந்த வீடியோவை ஆஃப் பண்றதுக்குன்னு ஒரு காரணம் வச்சிருக்கீங்க இல்லையா, அது என்னிடம் காரணத்துவத்தை இழந்து விட்டது. அவ்வளவுதான். அது அந்த காரணத்துவத்தை என்னிடம் அது இழந்து விட்டது. புரிஞ்சே, புரியலன்னா விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதுதான் உண்மையான அர்த்தம். அதுதான் நீங்க அது எந்த காரணத்தினால நீங்க எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. நான் தப்பு எல்லாம் சொல்லவில்லைங்க. வாட் இஸ் த ஃபேக்ட், நீங்க ஒரு காரணம் வச்சுதான் வீடியோவை ஆஃப் பண்றீங்க. அது ஏன் நான் ஆஃப் பண்றது இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு காரணமா தோணுது பாத்தீங்களா, அது என்னிடம் காரணத்துவத்தையே இழந்துருச்சு. நான் ஏன் ஆஃப் பண்ணணும், there is no need for me, there is no necessary for me. அதனால எனக்கு ஆஃப் பண்ணணும்னு தோன்றது இல்லை. இது பிளான் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணாம அப்படிலாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை நோட்டே பண்றேன். ஓ நம்ம ஆஃப் பண்றது இல்லையாட்டு இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது பாயிண்டே நான் திங்க் பண்ணதுக்கு வந்தது. எப்ப காரணத்துவத்தை, ஏன்னா இந்த காரணத்துவத்தை இழந்தவங்கனாலதான் பிரம்மத்துக்கு காரணத்துவத்தை அந்த இடத்துல அந்த காரணத்துவம் அங்கு இழக்க, இந்த இடத்துலயே முடியலையும் போது பிரம்மத்தினுடைய காரணத்துவத்தை என்ன பண்ண வைக்கணும், நம்ம உலகம் மித்தியான புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம், பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்பட்ட காரணத்துவத்தை விளக்கணும். சாதாரண வேலை இல்லை. இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறமே. பிரம்மத்திடம் எப்படி நம்ம அந்த காரணத்துவத்தை நீங்க பிரம்மத்திட எப்ப இறக்கி வைக்கிறீங்களோ, எது பிரம்மம் காரணம் பார் என்ன படிச்சோம்,
பிரம்மம் நித்திய நிமித்த காரணம், உபாதான காரணம் பிரம்ம ஈஸ்வர, அப்படி இந்த உலகத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நம்ம பிரம்மத்திடம் காரணத்துவத்தை ஏற்றி வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் படிக்கும் போது அது ஹாஃப் பேக்டு தான். எப்ப கம்ப்ளீட் ஆகும்? பிரம்மத்திடம் அந்த காரணத்துவத்தை, உலகம் பிரம்மிடமிருந்து சிருஷ்டி செய்யப்பட்டதுன்னு சொல்லும் போது பிரம்மத்துக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம்? காரணத்துவம். அப்ப அந்த காரணத்துவத்தை எப்ப நீங்க இல்லாம பண்றீங்களோ அப்பதான் அகம் பிரம்மாஸ்மியில நிக்க முடியும். அப்பவாதம் முதல்ல அத்தியாரோப்பம் என்ன பண்ணணும்? சிருஷ்டியில பிரம்மம் தான் காரணம்னு அத்தியாரோப்பம் பண்ணணும். அது அரைக்கிணறு தாண்டினது அர்த்தம். அப்பவாதம்னா பிரம்மனுக்கு அந்த காரணத்துவத்தை இழக்கணும். அந்த பிரம்மம் காரணத்துவத்தை இழத்தல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்க சரீரத்துல காரணத்துவத்தை இழக்கிறக்கே தக்கணத்தை போடுற நாம திங்க் பண்ணி பாருங்க. இட் இஸ் இங்கிருந்து நம்ம பழகணும். அந்த சரீர அபிமானத்தை இங்கிருந்து, சரீரம் எதுக்கு? காரணத்துவத்தை நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஏன் ஆஃப் பண்ணுங்கிற இடத்துலயே உங்களால காரணத்துவத்தை இழக்க முடியாத போது நான் கேட்கிற கேள்வி, இதெல்லாம் ரொம்ப லாங் டைம். யூ ஹாவ் நீட் சோ மச் ஆஃப் மைண்ட் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி இன்னும் போகணும். அது வரைக்கும் என்ன ஸ்டார்ட் ஆகல? சிரவணம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நாம எங்க இருக்கிறோங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் இப்ப என்ன பண்ணுது? படம் பிடிச்சு தர்ப்பணம் சொல்லுவோம், கண்ணாடி போல் நமக்கு காட்டும் சொன்னோம் இல்லையா? அதுதான் சொன்னேன். ஒரு இடத்துல நம்மள விசாரம் பண்ணி என்ன சொல்லுது? அங்கிருந்து எப்படி வந்தோம்? ஃபர்ஸ்ட் மனதை பத்தி பார்த்தோம், மனதினுடைய பங்கு என்னன்னு பார்த்தோம், மனதினுடைய உண்மைத்தன்மையை பற்றிய விசாரணை செய்து அதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது பிறகு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கரண சுத்தி. மனதில் இருக்கிற பிரச்சனை என்ன? ராகத்து. மனதில் இருக்கிற பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லக்கூடாது. மனதினோட பிரச்சனை ராக, துவேஷம், மதம், ஆச்சரியம். அதுக்கு தீர்வு கண்டதற்கு பிறகு மனம் ரெடி ஆகும். அந்த தருணத்தில் அனைத்தும் நம்முள் இருக்கும் எல்லையற்ற ஆத்மாவான வாசுதேவன் தான்ங்கிற உண்மை புரியும். இவ்வாறு உணர்ந்ததற்கு பிறகு அறிய மிகவும், அதாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க ஒன்ஸ் இன் crore 10 crore எடுத்துக்கலாம். 10 கோடி பேத்துல ஒருத்தருக்கு தான் இது புரியும். இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சு வர்றதுங்கிறது 10 கோடி பேர். ஏன்னா அந்த காலத்துல சொல்ல பாப்புலேஷன்லயே சகஸ்ர சீர்ஷா புருஷகனர். அது அந்த அர்த்தம் வேற. நான் சொல்ல ஒரு இன்னொரு இடத்த சொல்லும் போது சாஸ்திரம் சொல்லும் 1000 பேத்துல ஒருத்தருக்கு தான் புரியும். இப்ப நம்ம இருக்கிற பாப்புலேஷன் எடுத்துக்கலாம், 10 கோடி பேர் எடுத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சு மோட்சம் அடையுதுங்கிறது அதே அரிதானது, உயர்வானதும் ஆவார். வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபகா. எங்க ஒரு பகவத்கீதையில இப்பதான் படிச்சோம், 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அதுலதான் சொல்லுவார் துர்லபகா எதே வாசுதேவக சர்வமிதி. இதே வாசுதேவா அவர் விடுவார். இந்த உபனிஷத்து இருக்கிற அந்த வாசுதேவகன் முடிக்கிறார் பாத்தீங்களா, அதையவே படிச்சு பகவத்கீதையில பகவான் யூஸ் பண்ணுவாரு. என்ன யூஸ் பண்ணுவாரு? வாசுதேவக சர்வமிதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் பாருங்க. ச மகாத்மா பகவத்கீதை வேடுது. சு துர்லபம். முதலே சொன்ன துர்லபக சு துர்லபக, துர்லபக சு துர்லபக. துர்லபனா வெரி ரேர். அதுக்கு முன்னால சூ போட்டா வெரி 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 ரேர் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றத சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்? சு துர்லபகனா வெரி 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 ரேர் டு கெட் த மகாத்மா. இதை புரிந்து கொள்வது வாசு. சோ இப்ப இதனுடைய பலஸ்துதி ஒண்ணு இருக்கு, நான் படிக்கிறேன், உங்களோட ஜெராக்ஸ் இல்ல. இதை படிப்பதனால் என்ன? வாசுநாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்து தே. விஷ்ணு சகஸ்ரநாம பலஸ்துதி. அதைத்தான் நான் சொன்னேன். வாசுதேவ அதனுடைய அர்த்தம் என்ன? ஓ வாசுதேவ, உனக்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நீ இருப்பதால் தான் இந்த 3 உலகங்களும் வாழ்வதற்கு தகுதி உடையவதாகின்றன. உண்மையிலே நீதான் அனைத்து உயிருக்கும் இருப்பிடம். சர்வம் வசதி. அனைத்து உயிர்களிலும் நீதான் உள்ளுணர்வாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த அழிவற்ற ஞானத்தை நேரடியாக உணர்ந்தவுடன் இறையருளும் குருவருளும் அந்த அருளோடு தான் நம்ம எங்க போக முடியும்? அமரத்துவம். அதனால இதுக்கு பேர் என்ன? அமிர்த பிந்து.
அமரணத்துக்குள்ள மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.